Assalamu alaikum. Welcome to my channel Canadian Tamil Kitchen. Today நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா fried chicken biryani. இது பாத்தீங்கன்னா நம்ம யூசுவலா செய்யற பிரியாணி மாதிரி தான், பட் கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும். டேஸ்டும் சூப்பரா இருக்கும். எங்களுக்கும் இருந்துச்சு. இது கண்டிப்பா நீங்களும் வீட்ல ஒன் டைம் செஞ்சு பாருங்க. இன்ஷாஅல்லாஹ் உங்களுக்கும் பிடிக்கும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நான் இன்னைக்கு 1 kg ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு ஈக்குவலா 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ பிரியாணிக்கு தேவையான வெங்காயம் எடுத்துக்கலாம். நான் 5 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அடுத்து பிரியாணிக்கு தேவையான பட்டை, கிராம்பு, ஏலக்காய். பட்டை ஒரு 3 பட்டை, 6லிருந்து 7 வரைக்கும் கிராம்பு எடுத்துக்கலாம், 3 ஏலக்காய் எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இப்போ பிரியாணிக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் அதுலேயே பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் போட்டுடலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அடுத்து காரத்துக்கு நான் ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே காரம் வேணுங்கிறவங்க 5லிருந்து 6 வரைக்கும் எடுத்துக்கலாம். சிம்லே வச்சு நல்ல வெங்காயம் வேக விடுங்க. ஃபாஸ்ட்டாக வச்சோம் அப்படின்னா வெங்காயத்தோட டேஸ்ட் இறங்காது. அதனால் சிம்மிலே வச்சு நல்லா வேக விடுங்க. பிரியாணிக்கு எப்போதுமே 1 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரம் அரிசி நல்லா ஊறி இருக்கணும். இப்போ 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ரைஸை ஊற வச்சிடலாம். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அது 1.5 மணி நேரம் ஊற வச்சிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 6 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். அதை இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஃப்ரைடு சிக்கன் பிரியாணிங்கிறனால நான் லெக் பீசஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நார்மல் பீசஸ் சிக்கன் கிடைச்சா கூட அதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். லெக் பீசஸ் பொதுவாக இந்த மாதிரி நம்ம கீரி வச்சு செஞ்சு பார்த்தோம்னா அது வேகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், உள்ளே போயிட்டு டேஸ்ட்டும் நல்லா கிடைக்கும். அடுத்து பிரியாணிக்கு தேவையான தக்காளி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். அதிலே பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். அடுத்து பிரியாணிக்கு தேவையான முக்கியமான மல்லி புதினா சேர்த்துக்கலாம். அதோடு சேர்த்து நறுக்கி வச்சுருந்த லெக் பீசஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இதில் காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நேரம் வேக விடணும். பாதி லெமன் எடுத்துக்கலாம். அதோட பாதி டம்ளர் தயிர் எடுத்துக்கலாம். அதையும் இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ சிக்கன் 60% வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பக்கத்தில் ஒரு பேன் வச்சு
அந்த ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம சிக்கனை போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி சுற்றி சுற்றி விட்டுட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பிரியாணிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். ரைஸ்க்கு எப்போதும் 1 டம்ளர் ரைஸ்னால் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். இப்போ ரைஸ்க்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதி வரணும். அதுக்குள்ளே நம்ம ரைஸை நல்லா அலசி எடுத்துக்கலாம். சிக்கனும் ஆல்மோஸ்ட் பொரிஞ்சு வந்துருச்சு. ஓகே, இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ரைஸ் போட்டுடலாம். இதில் டேஸ்ட்டு பார்க்குறாருந்தா நம்ம இப்போ பார்த்துக்கலாம். உப்பு காரம் எதுவும் கம்மியாக இருந்தால் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. நான் இப்போ ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ரைஸும் ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இந்த மாதிரி ரைஸை உடைக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப போட்டு கிண்டினோம்னா ரைஸ் உடஞ்சிரும். இது பாஸ்மதி ரைஸுங்கிறனால நமக்கு முழுசாக கிடைக்கணும். உடையாத அளவு நம்ம கிண்டிக்கலாம். ஓகே, ரைஸ் ஓரளவு வெந்துருச்சு. இப்போ நம்ம தம் போட்டுடலாம். ரைஸ் நல்லா வெந்துருச்சு. மெதுவாக இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. எப்போதுமே அடியிலிருந்து மேலே கிண்டணும். அப்போ தான் மேலே வேகாத அரிசியெல்லாம் கீழே போய்ட்டு வேகும். ஓகே, இப்போ நம்மளுடைய பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எனக்கு பிரியாணி ஃபுல்லாக இருந்தனால நேரடியாக சிக்கனை அதில் போட்டு கிண்ட முடியல. அதனால் கொஞ்சம் பார்ட்டை மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சு சிக்கனை போட்டு அது கிளறி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் கம்மியாக செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் நேராக சிக்கன் பொரிச்ச சிக்கனை அதில் போட்டு நீங்கள் கிளறி எடுத்துக்கலாம். ரைஸ் உடஞ்சிடாமல் மெதுவாக கிளறி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய ஃப்ரைடு சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நார்மலாக நம்ம சிக்கன் பிரியாணி சாப்பிட்றதில்ல பீசஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம்னா அது ஒரு மாதிரி மசாலா ஏறாமல் சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் நம்ம பீசஸ் தனியாக எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம்னா அதில் புளிப்பு காரம்லாம் ஏறி நல்லாவே இருக்கும். இன்ஷால்லா நீங்களும் ஒரு முறை கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான சமையல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.